பிடியதன் உருவமை குழமைக்கு கரியது வடிகுடு தனதறி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆற்றில் இருக்கக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. இன்று மார்கழி மாதம் 17ஆம் நாள் 2026 ஆங்கில புத்தாண்டு பலனை பற்றி இப்போது பதிவு செய்யப்படும். கடந்தது 2025, பிறந்தது 2026. அப்ப 2026 எப்படியெல்லாம் இருக்கும், கடந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம், எப்படி இருக்குங்களாம் நம்ம தெரியும். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த உட்பகுதிக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிறேன். அஸ்ட்ரோகிலிஸ் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து கும்பராசி. கும்பம் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி கும்பத்துக்கு உண்டு. அதனாலதான் கலசம். பஸ்ஸை விட்டு இறங்குறோம், ஒரு ஊர் மதுரைக்கு போறோம், திருச்சிக்கு போறோம், திருவண்ணாமலை போறோம், ராமேஸ்வரம் போறோம், எந்த ஸ்தலத்துக்கு போங்க அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி எங்க இருக்குது, கலசத்தில். கலசம் தான் தெரியும். ஓ, இதுதான் திருவண்ணாமலையா, இதுதான் ராமேஸ்வரமா, இதுதான் மதுரையம்பதியா, இதுதான் நெல்லையப்பர் கோவிலா, இதுதான் நடராஜ பெருமான் கோயிலா, ஓ கிழக்கு கோபுர வாசலா, மாணிக்க வாசல் போனதா, மேற்கு கோபுர வாசல் திருநாவுக்கரசு போனதா, வடக்கு வாசல்ல சுந்தரர் போனதா, தெற்கு வாசல்ல ஞானசம்பந்தரம் போனதா. பாத்தீங்களா எவ்வளவு சூட்சமா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு மகிமை, ஒவ்வொரு திருத்தலத்திலும் ஒவ்வொரு மகிமை. அந்த மகிமைக்கு உட்பட்டதுதான் நீங்கள். சாதாரண கும்பம் வசியத்துக்குரியது, கண்டிப்பா கொடுக்கும். எந்த நேரம், அதுக்கு ஒரு நேரம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு குருத்தோலை பழுத்தோலை இருக்குது இல்ல. அப்ப பழுத்தோலை குருத்தோலை பழுத்தோலையை பார்த்து சரி, நாளைக்கு நீங்க பழுத்துதானே கீழே விழுக போற, நீ அப்படியே மேலே இருக்க போற, நீயும் கீழே தான் விழுக போற. அதே போல யாரையும் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட கும்பராசி விரையோச்சனி முடிச்சு, ஜென்மச்சனி முடிச்சு, இப்ப பாதச்சனி, பலனுள்ள சனி, வயசு தசாபுத்தி, வயசு தசாபுத்தி, என்ன வயசு என்ன தசை, இதை கவனிச்சு பார்த்துக்கணும். இந்த 7.5 சனி இருக்கும்போது அதை மட்டும் கவனிச்சு பார்த்துக்கணும். அதை மட்டும் கவனிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு தான். அதை கவனிச்சு பார்த்துக்கணும். அப்ப கும்பத்துக்கு பெட்ரோல் பங்கு, ஸ்தபதி, கோயில் வழிபாடு, பிரார்த்தனை கூடங்கள், கல்வி கூடங்கள், வெளிநாடு, கண்டிப்பா வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் கவனம். கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனம், கொஞ்சம் இல்ல மிக மிக கவனம். 7.5 என்னதான் பார்த்துச்சுன்னா அந்த குணத்தை கொடுக்க முடியாது. அதனால கண்டிப்பாக கும்பராசி கணவன் மனைவி உறவு, ஏற்கனவே சிம்மம், ஏற்கனவே மகரம், கடகம், சிம்மம், கும்பம் நான் அடிக்கடி சொல்றது, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றது. அப்போ ரைட்டுங்களா. அப்போ கும்பம், தென்னை மரங்கள் சம்பந்தப்பட்டது, எல்லா தேக்கு மரமும், எல்லா மரங்களும் எல்லா ஹை சொசைட்டி மரங்கள், பெட்ரோல் பங்கு, டீசல், எண்ணெய் வித்துக்கள், இந்த மாதிரி தொழில் எது, தானியங்கள், ஏஜென்சி, எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். கும்பத்துக்கு எல்லாத்தையுமே சேர்ந்து வந்துடும், எல்லா தொழிலும் சேர்ந்து வந்துடும். அப்ப அப்படிலாம் சேர்ந்து வரும்போது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமா. அப்ப கும்பத்துக்கு பாதசனி, திருக்கொள்ளிக்காடு உதறப்போம், திருநள்ளாறு உதறப்போங்க. எங்கேயுமே போக முடியலையா, போறதுக்கான வாய்ப்பு இல்லையா, பணமும் இல்லையா, பொருளாதாரமும் இல்லையா, எல்லா வகையிலும் கவனம். போக்குவரத்துல மிக கவனம், கணவன் மனைவி கவனம், எல்லா வகையிலும் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க வீட்டுக்காரர் தான், சனீஸ்வரர் உங்களுக்கு தான் இருக்காரு. கொஞ்சம் ரிலாக்ஸ் இருப்பாரு, இருந்தாலும் அவருடைய வேலையை அவர் பண்ணிட்டா. ஆக கருப்புசாமி வழிபாடு, வாராகி வழிபாடு, ஒரு முறையாவது காளகஸ்தி வழிபாடு, திருப்பாம்பூரம் வழிபாடு, அந்த மகரம் கும்பம் அந்த ராகு சர்ப்ப சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணுவது இன்னும் சிறப்பாக அமையும். கும்பராசிக்கு கண்டிப்பாக 42%, கும்பராசிக்கு 42%.